Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 25 mots très subtils en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் 25 காலங்களை காட்டும் சொற்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைய வீடியோ 1000 பிரெஞ்சு சொற்களை கற்பதற்கான வீடியோவில் 9வது நாளிற்கான வீடியோ. ஏற்கனவே பதிவிட்டுள்ள வீடியோக்களை பார்க்க விரும்புபவர்கள் French Academy தமிழில் 1000 பிரெஞ்சு வேர்ட்ஸ் என்ற பிளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கின்றேன். பார்க்க விரும்புபவர்கள் சென்று பார்க்கலாம். French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா. இந்த வீடியோவில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இவற்றை காட்டும் சொற்களை பார்க்க போகிறோம். முதலில் நிகழ்காலத்தில் முதலாவது சொல் aujourd'hui, இன்று. உதாரணமாக aujourd'hui mon fils va à la piscine. நிகழ்காலத்தை காட்டுவதற்கு aujourd'hui என்று, mon fils எனது மகன், va இது aller போதல் என்ற வினைச்சொல்லினுடைய நிகழ்கால வடிவம். mon fils va போகிறான், எனது மகன் போகிறான். à la piscine நீச்சல் தடாகத்திற்கு. aujourd'hui mon fils va à la piscine. அடுத்த நிகழ்காலத்தை காட்டும் சொல் maintenant. Maintenant, இப்பொழுது. Maintenant, je suis contente. Maintenant, இப்பொழுது, je suis, நான் இருக்கிறேன், contente, சந்தோஷமாக. நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன். Maintenant, je suis contente. இந்த வாக்கியத்தில் je suis contente என்று கூறியிருக்கிறேன். ஏனெனில் நான் பெண்பாலாக இருப்பதால். கூறும் நீங்கள் ஆண்பாலாக இருந்தால் je suis content இறுதியில் சேர்க்கக்கூடாது. je suis content என்று வரும். en ce moment, இப்போது. en ce moment, mes amis sont chez moi. en ce moment, இப்பொழுது, mes amis என்னுடைய நண்பர்கள், sont இருக்கிறார்கள், chez moi என்னுடைய வீட்டில். இப்பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள். en ce moment, mes amis sont chez moi. actuellement இதற்கும் இப்போது என்ற அர்த்தத்தில் வரும். actuellement, mon fils est en CE2. Actuellement, mon fils est en CE2. இப்பொழுது actuellement, mon fils என்னுடைய மகன் இருக்கிறான் en CE2 தரம் 3. இப்போது என்னுடைய மகன் தரம் 3 இருக்கிறான். actuellement, mon fils est en CE2. tout de suite, tout de suite, உடனடியாக. je viens tout de suite. நான் உடனடியாக வருகிறேன். je viens tout de suite. அடுத்து ce என்ற வார்த்தையை பயன்படுத்தி ce matin இன்று காலை, ce soir இன்று மாலை, cet après-midi இன்று பின்னேரம், ce weekend இந்த வார இறுதி. இவற்றையும் நாம் நிகழ்காலத்தில் பயன்படுத்துவோம். உதாரணமாக où est-ce qu'on va ce soir? où est-ce qu'on va ce soir? où என்றால் எங்கே, est-ce qu'on va நாங்கள் போகிறோம், ce soir இன்று மாலை, இன்று மாலை நாங்கள் எங்கே போகிறோம். où est-ce qu'on va ce soir? cet après-midi, je révise pour mon examen. cet après-midi இன்று பின்னேரம் je révise நான் மீட்பு செய்கிறேன்
pour mon examen. என்னுடைய பரீட்சைக்காக. இன்று பின்னேரம் நான் என்னுடைய பரீட்சைக்காக மீட்பு செய்கிறேன். Cet après-midi, je révise pour mon examen. அடுத்து cette semaine, இந்த கிழமை, cette année, இந்த ஆண்டு, cette nuit, இன்று இரவு. இங்கு set என்று வருவதற்கு காரணம் கிழமை, ஆண்டு, இரவு இவை பெண்பாற் சொற்களாக இருப்பதனால். உதாரணமாக cette année je vais au Sri Lanka. cette année இந்த ஆண்டு je vais நான் போகிறேன் au Sri Lanka இலங்கைக்கு. நான் இந்த ஆண்டு இலங்கைக்கு போகிறேன். அடுத்து இறந்த காலத்தை காட்டும் சொற்களை பார்க்கலாம். முதலாவதாக autrefois முன்பு. Autrefois, on lavait le linge à la main. Autrefois, on lavait le linge à la main. முன்பு autrefois, on lavait நாங்கள் கழுவினோம் le linge உடுப்பு à la main கைகளால். முன்பு நாம் உடுப்பு கைகளால் கழுவினோம். Autrefois, les ordinateurs n'existaient pas. Autrefois, les ordinateurs n'existaient pas. Autrefois, முன்பு, les ordinateurs கணினிகள் n'existaient pas இருக்கவில்லை. முன்பு கணினிகள் இருக்கவில்லை. Hier, நேற்று. Hier, je suis allé chez mes amis. Hier, நேற்று. Je suis allé, நான் சென்றேன். chez mes amis, என்னுடைய நண்பர்களுடைய வீட்டிற்கு. Hier, je suis allé chez mes amis. Hier matin, le facteur m'a apporté une lettre. Hier matin, நேற்று காலை, le facteur தபால்காரன் m'a apporté எனக்கு கொண்டு வந்தார் une lettre ஒரு கடிதம். நேற்று காலை தபால்காரன் எனக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தார். Hier matin, le facteur m'a apporté une lettre. Avant-hier, நேற்று முன்தினம். Avant-hier, il a plu toute la journée. Avant-hier, நேற்று முன்தினம். Il a plu, மழை பெய்தது. toute la journée, நாள் முழுவதும். நேற்று முன்தினம் நாள் முழுவதும் மழை பெய்தது. Avant-hier, il a plu toute la journée. L'an dernier, கடந்த வருடம். Mon grand-père est mort l'an dernier. கடந்த வருடம் என்னுடைய தாத்தா இறந்தார். La semaine dernière, சென்ற கிழமை, கடந்த கிழமை. La semaine dernière, il a acheté une nouvelle voiture. La semaine dernière, சென்ற கிழமை, il a acheté, அவன் வாங்கினான், une nouvelle voiture, ஒரு புதிய கார். சென்ற கிழமை அவன் ஒரு புதிய கார் வாங்கினான். La semaine dernière, il a acheté une nouvelle voiture. Le week-end dernier, கடந்த வார இறுதி. Le week-end dernier, tu as invité tes amis chez toi. Le week-end dernier, கடந்த வார இறுதியில், tu as invité, நீ அழைத்தாயா, tes amis, உன்னுடைய நண்பர்களை, chez toi, உன்னுடைய வீட்டிற்கு. கடந்த வார இறுதியில் உன்னுடைய நண்பர்களை உன்னுடைய வீட்டிற்கு நீ அழைத்தாயா? Le week-end dernier, tu as invité tes amis chez toi. Il y a முன்பு. Il est parti il y a une heure. அவன் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு புறப்பட்டான். Il est parti il y a une heure.
அடுத்து எதிர்காலத்தை காட்டும் சொற்களை பார்க்கலாம். demain நாளை. demain j'irai chez le docteur. demain நாளை j'irai நான் போவேன். chez le docteur மருத்துவரிடம். நாளை நான் மருத்துவரிடம் போவேன். demain j'irai chez le docteur. après-demain நாளை மறுதினம். après-demain à quelle heure partirons-nous? après-demain நாளை மறுதினம். à quelle heure எத்தனை மணிக்கு? partirons-nous நாங்கள் புறப்படுவோம். நாளை மறுதினம் நாங்கள் எத்தனை மணிக்கு புறப்படுவோம்? après-demain à quelle heure partirons-nous? l'an prochain ou l'année prochaine வருகிற வருடம். j'aurai 20 ans l'an prochain வருகிற வருடம் எனக்கு 20 வயது. la semaine prochaine வருகிற கிழமை. la semaine prochaine nous partirons en Espagne. la semaine prochaine வருகிற கிழமை nous partirons நாங்கள் புறப்படுவோம் en Espagne ஸ்பெயின் நாட்டிற்கு. tout à l'heure சிறிது நேரத்தில். tout à l'heure tu mangeras avec tes amis. சிறிது நேரத்தில் நீ உன்னுடைய நண்பர்களுடன் சாப்பிடுவாய். l'été prochain வருகிற கோடை காலம். l'été prochain nous serons en Italie. l'été prochain வருகிற கோடை காலத்தில் nous serons நாங்கள் இருப்போம். être இருத்தல் என்ற வினைச்சொல் எதிர்காலத்தில் வரும் பொழுது nous serons என்று வருகிறது. en Italie இத்தாலி நாட்டில். இத்தாலி நாடு பெண்பால் நாடாக இருப்பதனால் en Italie என்று போடுகிறோம். இதுவே வருகிற கோடை காலத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்போம் என்று கூறுவதானால் l'été prochain nous serons au Sri Lanka என்று கூற வேண்டும். le mois prochain வருகிற மாதம். le mois prochain je ferai un bon voyage. வருகிற மாதம் நான் ஒரு நல்ல பயணம் செய்வேன். le mois prochain je ferai un bon voyage. faire என்ற வினைச்சொல் எதிர்காலத்தில் வரும் பொழுது je ferai என்று வருகிறது. samedi prochain வருகிற சனிக்கிழமை. samedi prochain je vais organiser une fête. samedi prochain வருகிற சனிக்கிழமை je vais organiser une fête. வருகிற சனிக்கிழமை நான் ஒரு கொண்டாட்டம் ஒழுங்கு செய்ய போகிறேன். je vais organiser இது future past என்ற வடிவத்தில் வருகிறது. bientôt விரைவில். je finirai bientôt mes études. je finirai நான் முடிப்பேன். bientôt விரைவில். mes études என்னுடைய படிப்புகளை. விரைவில் நான் என்னுடைய படிப்புகளை முடிப்பேன். je finirai bientôt mes études. dans quelques minutes சில நிமிடங்களில். dans quelques minutes le train entrera en gare. dans quelques minutes சில நிமிடங்களில் le train entrera en gare. ரயில் நிலையத்திற்குள் நுழையும். plus tard பின்னர். plus tard je serai cuisinier. பின்னர் நான் சமையல்காரராக இருப்பேன். plus tard je serai என்ற வினைச்சொல் எதிர்காலத்தில் je serai cuisinier சமையல்காரராக இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட், 1000 பிரெஞ்சு வார்த்தைகளை கற்கும் வீடியோவில் இன்றோடு 355 வார்த்தைகளை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
இந்த சொற்களை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய உரையாடல்களிலும் சரியாக பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Merci d'avoir regardé ma vidéo. நன்றி, வணக்கம்.